தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட முழுமையாக இல்லாத நிலையில் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் விறுவிறுப்பின்றியே காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கிறது. அதே நேரம் அதிமுக பாமக கூட்டணி உறுதி என பேசப்பட்ட நிலையில் அது கைகூடாமல் போனது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார். அப்போது அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடமும், தேமுதிகவிற்கு 5 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் எடப்பாடி கே பழனிசாமி. அதில் வட சென்னை ராயபுரம் மனோ, தென் சென்னை ஜெயவர்தன், காஞ்சிபுரம் தனி தொகுதி ராஜசேகர், அரக்கோணம் விஜயன், கிருஷ்ணகிரி ஜெயப்பிரகாஷ், ஆரணி கஜேந்திரன், விழுப்புரம் தனி தொகுதி பாக்கியராஜ், சேலம் விக்னேஷ், நாமக்கல் தமிழ்மணி, ஈரோடு ஆற்றல் அசோக்குமார், கரூர் தங்கவேல், சிதம்பரம் தனி தொகுதி சந்திரகாசன், நாகப்பட்டினம் தனி தொகுதி சுர்ஜித் சங்கர், மதுரை சரவணன், தேனி வி டி நாராயணசாமி, ராமநாதபுரம் ஜெயபெருமாள்,